எல்லாருக்கும் வணக்கங்க. கொஞ்ச நாளாக நம்ம யூடியூப் சேனலில் மாத பலன் எதுவும் நான் தர்றதில்லைங்க. சொல்லப்போனால் மாத பலனே வேணான்ற எண்ணத்தில் தான் நான் இருந்தேன். வரக்கூடிய ஐப்பசி மாதம் மிகப்பெரிய ஆச்சரியமான மாதம். மீண்டும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வர்றதுக்கு 30 வருஷம் ஆகும். மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாத பலன் தரணுங்க. பொதுவாக நேர காலங்கள் சாதகமாக இருந்தால் ஆண்டியாக நாம் இருந்தாலும் அரசனாக்கிடும் இந்த பிரபஞ்சம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே நேர காலங்கள் பாதகமாக இருந்ததுன்னா அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக்கிடும் இல்லையா? வரக்கூடிய ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் அதிசாரத்துக்கு வராருன்றது எல்லாருக்கும் தெரியும். யாருடைய சாரத்தில்னா புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம், குரு பகவானுடைய சுய நட்சத்திரம். அதே நேரத்தில் காலச்சக்கரத்துக்கு 7வது பாவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாவாக இருக்கட்டும், புதனாக இருக்கட்டும், குரு பகவானுடைய நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரத்தில். காலச்சக்கரத்துக்கு 11வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரமாக இருந்தாலும் குரு பகவானுடைய நட்சத்திரம். காலச்சக்கரத்துக்கு 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் குருவுடைய வீட்டில் தான் இருக்கிறாருங்க. அதுபோக புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி விசாகம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரியனும் வராரு. கிட்டத்தட்ட 8 கிரகங்கள், மொத்தமே 9 கிரகங்கள், அதில் 8 கிரகங்கள் குரு பகவானுடைய சாரத்தில் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த மாதம் தானுங்க. மீண்டும் இந்த அமைப்பு வர்றதுக்கு 30 வருஷம் ஆகும். 30 வருஷம் கழித்து இந்த மாதிரி அமைப்பு இருக்குமான்றது சந்தேகம்தான். ஏன்னா 30 வருஷம் கழித்து நமக்கு சனி இருக்கிற இடத்துக்கு வரப்போகிறாரு. அப்போ ராகுக்கேது அதே இடத்துக்கு வருவாங்களான்றது சந்தேகம்தான். அதனால் தயவு செய்து நான் சொல்கிறது என்னன்னா, இது வரைக்கும் நீங்கள் வார பலன் பார்த்தீங்களோ, மாத பலன் பார்த்தீங்களோ, வருட பலன் பார்த்தீங்களோ, கிரக பயிற்சி பலன் பார்த்தீங்களோ, இதெல்லாம் ஒரு புறம் தள்ளுங்க. இந்த நேர காலங்கள் மனசார சொல்கிறேன், ஆதாரபூர்வமாக சொல்கிறேன், மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும். இந்த ராசி தான் அந்த ராசி தான் நான் சொல்லலை, ஒவ்வொரு ராசிக்கும் மிகப்பெரிய மாற்றங்களை தரும். பொறுமையாக விலாவரியாக ஒவ்வொரு ராசிக்குண்டான பலனை நான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேனுங்க. சரிங்களா? மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஐப்பசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை மண்ணு மனையில் இருக்கிற சங்கடங்களை முழுமையாக சரிப்படுத்துறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும். மேச ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் மேசராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தில் இருந்து சூரிய பகவானோட சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக மேசராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணம். மண்ணு மனையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். நீங்கள் வாங்கின சொத்தாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் அப்பா வாங்கின ஒரு மண்ணு மனையாக இருந்தாலும் சரி, அல்லது பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி, அல்லது பாகப்பிரிவினை செஞ்சுக்கிடாமல் இருக்கிறோமே அப்படின்ற சங்கடங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வழக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி, மண் அல்லது மனை சார்ந்த விஷயங்கள் சரியாகிறதுக்குண்டான அற்புதமான நேரம் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை. அதுபோக 20 வருஷமாக வீடு வாசல் இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கிறேனுங்க, உழைப்புக்கு தகுந்த உயர்வும் கிடையாது, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சியும் கிடையாது, ஒரு மிஷின் வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னா சொந்தமாக மண்ணு மனம் வாங்கக்கூடிய அற்புதமான நேரம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஐப்பசி 1லிருந்து 7 வரை. சூரிய பகவான் செவ்வாவோட சேர்ந்து செவ்வாவுடைய சாரத்தில் இருப்பார். 5 கூடிய கிரகம் சூரிய பகவான். புத்திரபாகியத்தில் இருக்கிற சங்கடங்களும் சரிப்படுத்தும் இந்த நேரம். ஆனாலும் பிரதானமான பலன் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வீடு வாசல் வாங்கிறதுக்கோ அல்லது புதுப்பிக்கிறதுக்கோ மண்ணு மனையில் இருக்கிற சிக்கல்களை சரிப்படுத்திக்கிறதுக்கோ அருமையான நேரம் இந்த நேரம். அதுபோக கூட பிறந்த பொறப்புக்கிட்ட பேசி 4 வருஷம் ஆகுது, அண்ணன் தம்பிகளுக்குள்ள தகராறு, கருத்து வேறுபாடு, பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்குதுங்க அப்படின்னா அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகிறதுக்குண்டான அருமையான நேரம். ஐப்பசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் 7ஆம் தேதிக்குள்ளார பல குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் உருவாக போகுது மேசராசியில் பிறந்தவங்களுக்கு. ஐப்பசி மாதம் 7 தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் 20 தேதி வரை தனகாரகன் சொல்லக்கூடிய
குரு பகவானுடைய சாரத்தில் இது மிகப்பெரிய அற்புதமான நேரம். இது குரு பகவானுடைய சாரத்தில் மேஷ ராசியாதிபதி செவ்வாய் இருப்பார், புத்திரஸ்தானாதிபதி பூர்வீக ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் இருப்பார். அந்த நேரத்தில் குரு பகவான் மேசராசிக்கு 4வது பாவகம் சுபஸ்தானத்தில் இருப்பார். ரொம்ப 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 சிறப்பான நேரம். புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். மேசராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, 12 வருஷம் ஆகுது, குழந்தை பாக்கியம் இல்லை, போகாத கோவில் குளம் கிடையாது, பண்ணாத பரிகாரம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லாத ஆதங்கத்தில் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறோம்னா, நான் கும்பிட்ற முருகரை முன் வச்சு சொல்கிறேனுங்க, அப்புசி மாதம் 7 தேதியிலிருந்து அப்புசி மாதம் 20 தேதி வரை புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் 4வது பாவகத்தில் உச்ச நிலையில் தன்னுடைய சாரத்தில் இருக்கும் பொழுது, புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் மேசராசிக்கு 7வது பாவகம் திருமணஸ்தானத்தில் உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவோட சேர்ந்து, செவ்வாவும் சூரியனும் ஒரே சாரத்தில் குரு பகவானுடைய விஷாகம் நட்சத்திரம், முருகர் அவதரித்த நட்சத்திரம், அந்த தருணத்தில் 100% புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் சரியாகும். அதில் மாற்று கருத்து இல்லை. நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன், நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்ததுன்னா யார் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு போயிட்டே இருந்துடும், யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அது கொடுத்துட்டு போயிட்டே இருந்துடும். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பில் 30 பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா 30 பிள்ளைகளும் மதிப்பெண் எடுக்கணுன்ற எண்ணத்தில் தான் படிப்பாங்க, முயற்சி பண்ணுவாங்க. ஒத்த பிள்ளை தான் மதிப்பெண் எடுக்கும். 30 பிள்ளைகளுக்கு ஒரே மாதிரியான பாடம். ஆனாலும் முயற்சி மட்டும் இருந்தால் போதாது, முயற்சியோட நேர காலங்களும் சாதகமாக இருந்தால் தான் நாம் சாதிக்க முடியும். சம்பாதிக்கிறது எல்லாரும் செய்கிறது தான் சாமி, சாதிக்கிறது அப்படி கிடையாது. 1000 பேர் சம்பாதிச்சா அதில் ஒருத்தர் தான் சாதிக்கிறார். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான ஒரு பலன் தராது, அது மனசில் வச்சுக்கோங்க. மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான மிக சிறந்த நேரம். நீங்கள் யாருக்கு வேணும்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி கேட்டு பாருங்கள், இந்த தம்பி சொல்கிறது உண்மையாக பொய்யான்ட்டு. 100% புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். 7ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை. பிறகு 20 தேதிக்கு மேலே கிட்டத்தட்ட 30 தேதி வரை இந்த நேர காலங்கள் எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்பில் இருக்கிற தடைகள் நீங்கும். வெளியூர் போகணுன்ற எண்ணத்தில் இருக்கிறேன், வெளிநாட்டுக்கு போகணுன்ற எண்ணத்தில் இருக்கிறேன், போக முடியல, எங்கே ஆரம்பிக்கிறேனோ அதே இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கேன். பணப்பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லை, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, என்னுடைய சம்பாதனைக்கும் நான் செய்கிற வேலைக்கும் சம்மதமே கிடையாது. இது என்ன சாமி, படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சாமி, சம்பாதனைக்கும் வேலைக்கு சம்மதம் இல்லை அப்படின்னா 10 மணி நேரம் வேலை செய்துட்டு 2 மணி நேரம் வேலை செய்கிற பணம் வாங்கிறது தான் அந்த வார்த்தை நான் சொல்கிறேன். சம்பாதனைக்கும் 10,000 ரூபாய் சம்பாதனை, உங்கள் வேலை 1,00,000 ரூபாய் வேலை. அந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு புதுமையாக ஒரு வேலை வாய்ப்பு உருவாகும். ஐப்பசி மாதம் 20லிருந்து ஐப்பசி மாதம் 30 வரை இந்த நேரத்தில் 100% மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடம் சரியாகும், வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகும், மன அழுத்தம் நீங்கும், நிம்மதியான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை ஏற்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. சில பேருக்கு இந்த மன வாழ்க்கையில் ஏகப்பட்ட கோளாறு கொடுத்துருக்கும். மன வாழ்க்கையே நடக்காமல் சில பேர் இருந்திருக்கலாம். அப்புசி மாதம் 20 தேதியிலிருந்து அப்புசி மாதம் 30 தேதிக்குள்ளார மன வாழ்க்கைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கு உண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகக்கூடிய நேரம் அப்புசி 20லிருந்து 30 தேதி வரை. ஆக வரக்கூட அப்புசி மாதம் மேஷராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பல வடிவில் யோகமான அனுகூலத்தை தரப்போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஐயாக்களுக்கும் அம்மாக்களுக்கும் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கு உண்டான நேரம் ஐயா இந்த நேரம்.
12வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானாதிபதி 4வது பாவகம் சுபஸ்தானத்திலிருந்து 5வது பார்வையாக 8வது பாவகத்தையும் பார்க்கிறாரு. 12வது பாவகம் சொல்லக்கூடிய தன்னுடைய சுய இடத்தையும் பார்க்கிறாரு. உடல் உபாதைகள் சரியாகும். கரண்ட் பில்லு கட்டுறனோ இல்லையோ, மல்லிகை ஜாமானம் வாங்குறனோ இல்லையோ, மாசமான மருத்துவ செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, ஒரு நோய் சரியான இன்னொரு நோய் வந்துடுதுங்கன்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் அல்லது மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய அப்புசி மாதத்தில் உடல் உபாதைகளை சரிப்படுத்தும். நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்வாதாரத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த மாதிரி பொன்னான மாதத்தில், அற்புதமான மாதத்தில் என்னால் முடிஞ்ச ஒரு விஷயம் இந்த நேரத்தில் நான் செய்து தரணுங்க. பொதுவாக ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய மன அழுத்தம் என்னென்னா கடன் பிரச்சனை. கடன் பிரச்சனையால் எத்தனையோ பேர் உசுரை விட்டுருக்கிறது நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பேப்பர் திறந்தால் ஒரு நாளைக்கு ஒருத்தர் 2 பேர் கடன் பிரச்சனையால் அது செஞ்சுக்கிட்டாங்க, இது செஞ்சுக்கிட்டாங்க. ஒரு பாவமும் அறியாத பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துவிட்டு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிற ஒரு அவலம் அல்ல. உங்களுடைய மனநிலைக்கு நான் செய்து கொடுக்குற ஒரு பொக்கிஷமாக இது இருக்கட்டும். இந்த ஒரு விஷயம் கடன் பிரச்சனை சரியாகிறதுக்கு உண்டான எந்திரத்தை நான் கொடுக்குறேனுங்க இந்த மாதத்தில். இந்த மாதம் மட்டும்தான். உங்களுக்கு கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குதுன்னா இந்த எந்திரத்தை வாங்கிக்கோங்க. காசு பணத்தை கொடுத்து கிடையாது. இந்த எந்திரத்தை நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெகுவாக குறையிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த எந்திரம் முழுக்க பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையை சரிப்படுத்துறதுக்கு உண்டான எந்திரம் தான். 20,000 30,000 கொடுத்தாலும் 50,000 1 லட்சம் கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் யாரும் செய்து தரமாட்டாங்க. உங்களுக்காக இந்த மாதத்தில் இந்த ஒரு விஷயம் நான் செய்து தரணுங்க. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு மேசராசியில் பிறந்த உங்களுக்கு சத்தியமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.